சமையல் சமையலா யோ ராயா பா எப்படா பா நல்ல நாயினா இவன் சமையலா சாப்பிட்டு நான் போய் போயிடுறேன் நீ பா பா கவர்மெண்ட் போராட்டம் சமையல் எடுத்து நான் பார்த்தவனே அடடா ஏப்பா நான் வந்துட்டேன்டா எனக்கு என்ன பண்ணுவீங்க ஆ எல்லாம் பார்த்தங்க சொல்லுடா மாமா போர் போறலாம் சொல்லு மாமா என்னடா மாப்ள அண்ணாடா மாமா ஏன் மாமா இப்படி வந்து பார்த்தனா பிச்சைக்காரலாம் விட்டு என்ன கலாய்க்கிறீங்க நீ ஒழுங்கா எனக்கு சமையல் பண்ணி போட்டியடா நான் அவன்கிட்ட தான் போய் சொல்லுவேடா ஏன் உன் சமையலை இவங்க சாப்பிட்டா நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க ஏன் மாமா கல்யாணம் ஆகி 10 வருஷத்துல எத்தனை நாள் மாமா சமைச்சிட்டு நீ கண்ணா என்ன இது எத்தனை நாள் சொல்றேன் இது போல வெட்டியா இது போல கட்டை எடுத்துட்டு உட்கார்ந்துருக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஆனா நான் சொல்றேன் நீ எதுவுமே காதுலயே வாங்கக்கூடாதுன்னு சொல்லுங்களா நல்லா சொல்லுமா நல்லா சொன்னேன் அட பாவமே இந்த உதவக்கார பேர கட்டாதமான்னு அழுது பெருக்கி தலையில் அடிச்சு கொண்டே சொன்னானே இவன் தான் வேணும்னு சொல்லி கேட்டியம்மா இப்ப படாத பாடு பட்டுட்டு வந்து நீ நிக்கியே தாயே சும்மா இருங்கப்பா ஏங்க எதுவுமே காதுல வாங்கக்கூடாதுன்னு இருக்கீங்களாங்க நான் சொல்றது ஏங்க எதுவுமே கேட்கவே மாட்டீங்க நீங்க ஒழுங்கா இந்த கதை எழுதுறதெல்லாம் விட்டுட்டு ஏதாச்சும் வேலைக்கு போற வழியை பாருங்க இல்லைன்னா அவ்வளவுதான் உனக்கு எவ்வளவு மாமா சொல்லிட்டேன் நீங்க தேவையில்லாம எனக்கு கடுப்பேத்திட்டு இருந்த நான் கடுப்பாயிடும் மாமா சொல்லிட்டேன் நானு அடுப்பு இருக்க உனக்கு சப்போர்ட்டுக்கு இவன் வேற வர்றியா நீ ஏன் வெட்டி பைய ஏண்டா கதை எழுதுவாராம் கதை எழுதி கிழிக்கிறாராம் ஒழுங்கா இருக்க பாருப்பா அதாவது ஊர்க்குருவி இருக்குது ஊர்க்குருவி உயர பறக்குமா உயர பறந்துட்டாலும் ஊர்க்குருவி படுத்தாக முடியுமா டேய் மாப்பிள்ள பின்னால பாத்ரூம் மேரி போய் கிடக்கு ரொம்ப நாளா மதார போய் கழுவிட்டு யோ தாத்தாவா டேய் நான் உன் தாத்தாடா போய் மரியாதையா பேசுறா உங்க அப்பாதே அதுவும் உங்க அப்பன் அதுவும் உங்க அப்பன் தான்டா சரி என்னடா பண்ணிடுவோம் நீங்க அதை மட்டும் செஞ்சிடாதடா உங்க அப்பனை பத்தி இனிமே நான் பேச வரவே மாட்டேன்டா இப்ப வரேன்டா தீபா ஏன்டா நீ அவர்கிட்டலாம் போய் வம்பு வச்சுக்கிற நானு ஃபெயிலியர் தான் தோத்தவன் அதனால எல்லாரும் என்னை ஏன் மிதிக்கலாம்டா செய்வாங்க நீ எப்படிப்பா தோத்தவன் உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரோட வெற்றிக்கும் நீயும் ஒரு காரணமா இருப்பா உன்னை எல்லாரும் கருவாப்பை மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிட்டாங்கப்பா என்ன வச்சுக்கோயேன் நான் ஸ்கூலுக்கு போய் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன் டிராமால ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறேன் டான்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன் அதெல்லாம் யாருப்பா காரணம் நீதானப்பா சரிப்பா கொடுப்பாரு உனக்கும் சேர்த்து நான் ஜெயிக்கிறேன்ப்பா டேய் ஜெயிக்கிறது முக்கியம்டா நம்ம ஜெயிக்கும் போது நம்ம கூட நம்ம குடும்பமும் இருக்கணும்டா நண்பர்களும் இருக்கணும் யாருமே இல்லாத கிடைக்கிற வெற்றி ஒரு அர்த்தமற்ற வெற்றிடா அப்போ குடும்பத்துக்காக எதாவது தியாகம் பண்ணலாம்ப்பா குடும்பத்துக்காக எதை வேணா தியாகம் பண்ணலாம் சொல்ல ஆனா நம்ம ஜெயிக்கும் போது நம்ம குடும்பமும் நட்பும் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன்டா டேய் அப்பா இன்னொன்னு சொல்ல மாட்டேன்ப்பா இந்த ஸ்கூல்ல மகாநடிகன் துரு ஷூட்டிங் பண்ணிருப்பா சூப்பரா குரு உங்க ஸ்கூல்ல நடிக்க வராரா ஆமாப்பா என்னையும் ஒரு நடிகனா சேர்த்துக்கறாங்கப்பா இல்ல ஓ நீ நடிக்க போற கங்க்ராச்சுலேஷன்டா நல்லா நடிக்கணும் அப்பா
உனக்கு தான் நிறைய சினிமால இருக்கிறவங்களாம் தெரியும்லப்பா. உனக்கு துருவ தெரியுமாப்பா? எனக்கு துருவ தெரியும்டா. ஆரம்ப காலகட்டத்துல அவர் வெறும் துருவா தான் இருந்தார். இன்னைக்கு துருவ நட்சத்திரமாவே மாறிட்டார். சினிமால ஆரம்ப காலத்து நட்புக்கெல்லாம் பெருசா எதுவும் மரியாதை இல்லடா. அதனால இப்ப நான் பெருசா யாருக்கும் எதுவும் வச்சுக்கிறது இல்லடா. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அம்மா சொல்ற மாதிரி படிப்புல ஒண்ணு கவனம் இருக்கு, சரியா? ஓகேப்பா. நான் படிப்புலயும் கவனம் செலுத்துவேன், நடிக்கிறதுலயும் கவனம் செலுத்துவேன். முடிஞ்சா துருவ நம்ம வீட்டுக்கே கூட்டு வருவோம்ப்பா. ஓகேடா, முடிஞ்சா அதையும் பண்றான்.